அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 5/10/2024 டியரோட இன்றைக்கான வினிங் பார்க்க போகிறோம். ஒரு மணி ஷோக்கான இன்றைக்கான வினிங் 269. நாம் என்ன நம்பர் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 849 கொடுத்துருந்தோம். 9ஆம் நம்பர் சி புல் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. பாக்ஸ் நம்பர்லையும் பாஸ் ஆகிருக்கு நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோவில் இன்றைக்கான வினிங் பார்த்தீங்கன்னா 964. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர்லையும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோவில் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 688. 6ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு பாக்ஸ் நம்பரில். இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. 3லேயும் ஒவ்வொரு நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுலேயுமே ஒரு நம்பர் வினிங் வந்திருக்கு நம்பர் சூப்பரான வினிங் வந்திருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது டியர் ஒரு மணி ஷோக்கான கெஸ்ஸிங் அதாவது 6/10/2024 ஒரு மணி ஷோக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 8 6 3 ஏ போல் 8ஆம் நம்பர், பி போல் 6ஆம் நம்பர், சி போல் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பி போர்டில் 6ஆம் நம்பர் போது 1ஆம் நம்பர் அதாவது 816 813 இல்லைன்னா 863. இதே நீங்கள் பாக்ஸ் நம்பர் போட்டிங்கன்னு வைங்க 863 836 368 386 அடுத்தது 683 632. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வருது. அடுத்து 1ஆம் நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா 813 831 அடுத்து பார்த்தீங்கன்னா 318 381 அடுத்தது 183 138. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வரும் நண்பா. ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் அப்படியே மாற்றி சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 12 வகையான காம்பினேஷன் வரும். இதே நீங்கள் ஏபிபிசிஏசியில் போட்டிங்கன்னு வைங்க ஏபி போர்டில் 8 6 6 8, பிசி போர்டில் 6 3 3 6, ஏசி போர்டில் 8 3 3 8. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா பி போர்டில் 1 நம்பர் கொடுத்தோம்னா அதாவது 8 1 1 8, பிசி போர்டில் அதாவது 1 3 3 1 இந்த மாதிரி உள்ள நம்பர். சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோக்கான நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 419. பார்த்தீங்கன்னா அதாவது பி போர்டில் 1ஆம் நம்பர் இருக்குது 6ஆம் நம்பர் வச்சு போடலாம் அதாவது 469 இல்லைன்னா 419. அதை நீங்கள் பாக்ஸ் நம்பர் போட்டிங்கன்னா வைங்க 419. அடுத்தது பார்த்தீங்கன்னா 491 அடுத்தது 941 919 அடுத்தது 149 149 94. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வருதா. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா அதாவது இதில் இப்படி போட்டிங்கன்னா அதாவது நான் பி போர்டில் 6ஆம் நம்பர் போதை கொடுத்தோம்னா வையே 469 496. அடுத்து பார்த்தீங்கன்னா 964 946. அடுத்து பார்த்தீங்கன்னா 646 649 694. இந்த மாதிரி இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வருதுப்பா. குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு அப்படியே மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறோம். இதே ஏபிபிசிஎஸ்சியில் போட்டிங்கன்னா வைங்க 41 14, பிசி போர்டு பார்த்தீங்கன்னா 19 91, ஏசி போர்டில் 49 94. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பி போர்டு கொடுத்திங்கன்னா அதாவது 46 64 69 96. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் நண்பா. முயற்சி பண்ணி பாருங்க நண்பா. 8 மணி ஷோவில் நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 3 5 6. இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3ஆம் நம்பர், பி போர்டில் 5ஆம் நம்பர், சி போர்டில் 6ஆம் நம்பர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் 3ஆம் நம்பர் போது 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதாவது 956 இல்லைன்னா 356. இப்போ நீங்கள் இதில் பாக்ஸ் நம்பர் போட்டிங்கன்னு வைங்க 356 365 653. அடுத்து பார்த்தீங்கன்னா 635 536 563. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் போட்டிங்கன்னா வைங்க 956 965 659 695. அடுத்து பார்த்தீங்கன்னா 596 569. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வரும் நண்பா. ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் நம்ம சொல்லிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. இதே ஏபிபிசிஎஸ்சியில் வச்சுக்கிட்டாங்க 3 5 5 3. அடுத்து பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 6 6 5, ஏசி போர்டில் 3 6 6 3. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஏ போர்டு கொடுத்தீங்கன்னு வைங்க அதாவது 9 5 5 9. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 9. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர். இந்த ஒரு மணி ஷோ 6 மணி ஷோ 8 மணி ஷோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் கொடுத்துருக்குறோம். முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் நண்பா. நன்றி நண்பா.